அடா பாவிகளா, நாயும் விட்டு வைக்கலையா? கடவுள் இப்போ நாயும் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆடு மாடுலாம் கோழிலாம் வெட்டி இப்போ அதெல்லாம் பத்தலை ப்ரோ, எங்கள் உயிரை எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நாயும் சேர்த்து வெட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. இது எங்கே வெட்டுறானுங்கன்னு தெரில. இனிமேல் இது எங்கே போய் முடிய போதோ தெரில. ஜஸ்ட் 1 இயர் தான். 1 இயர்க்குள்ளே தோசை வந்து முடிஞ்சிடும். ஊற்றுங்க ஊற்றுங்க, குழந்தை சமையல் இல்லைங்க, குழந்தைக்கே சமையல், அவ்வளோதான். எப்படி உங்கள் சமையலுக்கே அளவில்லை ப்ரோ. நீ யாரா புதுசாக எங்கள் ஊர் கிளம்பி வந்திருக்க? எதையெல்லாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரிங்க நம்ம ஆளுங்க. வியூஸ்க்கும் லைக்குக்கும் என்னென்னலாம் பண்ணுறேனுங்க பாருங்க. அவ்வளோதான், இதோடய ஒரு சமாதியை போட்டு நீங்கள் சாயங்காலத்துக்குள்ளே டெட் பாடி ஆக்கிற வேண்டியதான். எப்படி ப்ரோ இப்படிலாம் யோசிக்கிறீங்க? இவ்வளோ குடிச்சா கிட்னி ஃபெயிலியர். இவர்கள் தாயா சரியான நண்பர்கள். மழையாவது இடியாவது புயலாவது சோறுல சோத்துக்கு முன்னாடி வேற ஏதாவது இருக்கா? அள்ளி போட்டு தின்னு, மழை தண்ணியே உள்ள போனாலும் சரி, வேற லெவலில் இல்லை. என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்து சோதனை. இவர் செப்பலை தேடி நீ கண்டுபிடிச்ச மாதிரி தான். எங்கே இருக்குன்னே தெரியலையே. கொஞ்சம் ரொம்பவுமே கஷ்டம்தான். என்னடா அவ்வளோதான், ஜோலி மொத்தம் முடிஞ்சு போச்சு. இனிமேல் எங்கிறது எந்திரிக்கிறது? ஐயோ முடிஞ்சிச்சுடா, வேற வழியே கிடையாது ப்ரோ. இவருக்கு மின்னூறதெல்லாம் கிடையாதுங்க, முன்னாடி மட்டும்தான் விரோதம். அவ்வளோதான், மொத்தத்தையும் போட்டு நொறுக்கிட்டாப்ல. வாழ்க்கையில் இனிமேல் ஏதாவது எதிர்பார்ப்ப வாய்ப்பு இல்லை ப்ரோ, அவ்வளோதான். ஓ மை காட், முடிச்சிட்டாப்ல ஜோலியர். எங்கடா கடவுள் பேரை சொல்லிட்டு மிளகா ஊற்றுறீங்க மேலே? அவ்வளோதான், அவர் இன்னைக்கு எரிஞ்சு நைட்டு சாம்பல் ஆயிடுவார். தண்ணியிலேயே உட்காந்து கிடக்க வேண்டியதான் இன்றைக்கி நாள் முழுக்க. ஆனால் கடவுள் பேரை சொல்லிட்டு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஓவர்றா, ரொம்ப ஓவர்.